காலை மாலை தொழுகை கண்டு வரவில்லை. காலை மாலை எத்தனை தடவை யார் மஸ்ஜிதுக்கு வருவாரோ அவர் வரும் பொழுதெல்லாம் காலையில் எத்தனை தடவை, மாலையில் எத்தனை தடவை, டோட்டலாக எத்தனை தடவை வருகிறாரோ அத்தனை விருந்து பசாரங்களை சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சுவர்க்கத்துடைய விருந்தாளி மஸ்ஜிதுக்கு வருபவர். மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வுடைய விருந்துக்கு போகிறேன், அல்லாஹ்வுடைய விருந்துக்கு என்னுடைய பெயரை கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துடைய விருந்தாளிகளுடைய பட்டியலிலே என்னுடைய பெயரை நான் பதிகிறேன். அதே போன்று கண்ணியமானே, வீட்டிலே வுது செய்கிறார், இருக்கின்ற இடத்திலே வுது செய்கிறார், அப்படியே மஸ்ஜிதுக்கு வருகிறார், மஸ்ஜிதுக்கு வுதுவின் பிறகு மஸ்ஜிதுக்கு வருகிறார். ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஒரு 100 மீட்டர் என்றால், ஒரு மீட்டருக்கு ஒரு 4 அடி வைக்கிறோம் என்றால், ஒரு 3 அடி வைக்கிறோம் என்றால், ஒரு யாருக்கு 300, வருவதற்கு 300, போவதற்கு 600. 100 மீட்டருடைய உதாரணம், 100 மீட்டர் தூரத்துடைய உதாரணம். வருவதும் போவதும் 600 எட்டுக்களா? 600 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 600 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. வேறொரு ஹதீஸிலே வெள்ளிக்கிழமைக்கும் குறிப்பாக வந்திருக்கிறது, 600 நன்மைகள் எழுதப்படுகிறது. 600 100 மீட்டர் தூரத்தில் நடந்து வருபவருக்கு 5 நேர தொழுகைக்கு 5×6 3000 நன்மைகள், 3000 அந்தஸ்துகள், 3000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த நடை மஸ்ஜிதை நோக்கிய நடை. அவர் நடந்து போகும் பொழுது கானத் லஹு நாஃபிலா ஸலாத்துஹு வ மஷ்யுஹு லஹு நாஃபிலா, அவருடைய நடை அவருக்கு நஃபில் தொழுகை, அவருக்கு நஃபில் தொழுகை. ஒரு மூத்த சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் மஸ்ஜித் நபவியிலிருந்து மிக தொலைவில் உள்ள வீடு, தூரமாக வசிக்கக்கூடியவர். ஒவ்வொரு நேர தொழுகையும் மஸ்ஜிதிலே தவறாது. பரிதாபப்பட்டு சஹாபாக்களில் ஒருவர் மஷூரா சொன்னார், பெரியவரே, நடந்து வருகிறீர்கள் தொலை தூரம், கழுதையாவது வாங்கிக் கொள்ளலாமே, நம்முடைய பாணியில் ஒரு ஒரு பைக்கையாவது வாங்கிக் கொள்ளலாமே, ஒரு புஷைக்கலாவது வாங்கிக் கொள்ளலாமே, ஒரு மோட்டார் பைக்காவது வாங்கிக் கொள்ளலாமே. என்ன தெரியுமா சொன்னார்? இந்த உரையாடலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவரிடம் ஒருவர் கேட்பதும் அவர் பதில் சொல்வதும். அவர் சொன்னார், நான் வருகின்ற போகின்ற தொலை தூரம் என்னுடைய நன்மை ஏட்டிலே எழுதப்பட வேண்டும் என்ற அவாவோடுதான் நான் நடந்தே வருகிறேன். எனக்கு நடந்து வருவதற்கு ஆரோக்கியம் இருக்கிறது. மஸ்ஜித் நபவியிலிருந்து தொலைவில் உள்ள, ஆக தொலைவில் உள்ள வீடு அவருடைய வீடு. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டு வந்து விட்டு, ஃபக்கத் ஜமா அல்லாஹு லக மா ரஜௌத் மா நவைத் மா அரத், நீங்கள் நாடியது போன்று வருவதும் போவதுமான தூரத்துடைய எட்டுக்களுடைய நன்மைகளை அல்லாஹ் உங்களுடைய ஏட்டில் பதிந்து விட்டான். பனு சலமா கோத்திரத்தார்கள், அந்த ஃபேமிலி, சிறு குடும்பங்கள், ஒரு கோத்திரம். அவர்கள் அப்படியே அந்த கோத்திரத்தார்கள் கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் காணி வாங்கி வீடு அமைத்து குடியேறினால் நல்ல என்று பேசிக் கொள்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விப்படுகிறது. கூப்பிட்டார்கள் குடும்ப தலைவரை, கோத்திர தலைவர். என்ன கேள்விப்பட்ட ஒரு விடயம்? மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே குடியேற விரும்புகிறீர்களாம்? யாரும் சொல்ல நல்லதான், அடிக்கடி மஸ்ஜிது நேரங்களை கழிக்கலாம், அவசரமா மஸ்ஜிதுக்கு போகலாம் என்ற கருத்திலே சொன்னார்களாம். யாரும் சொல்ல விரும்புகிறோம். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், தியாருக்கும் துக்தபு ஆசாருக்கும், உங்களுடைய வீடுகள் மஸ்ஜிதை விட்டும் எவ்வளவு தொலைவில் தூரத்தில் இருக்குமோ உங்களுடைய எட்டுக்கள் எல்லாம் பதியப்படும். உங்களுடைய எட்டுக்கள் எல்லாம் அல்லாஹ் நன்மையத்திலே பதிவான். வேண்டாம் என்று வெளிப்படையாக தடுக்கவில்லை, அவர்களுடைய சுய விருப்பம். நபி அவர்கள் மஷூராவாக சொன்னார்கள், அந்த தூரத்திலிருந்து நடந்து வரும் பொழுது உங்களுடைய எட்டுக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எழுதப்படுவதை நீங்கள் விரும்பினால் தவிர்ப்பது நல்லமென்ற பாணியிலே சொன்னார்கள். அவர்கள் இருக்கின்ற இடத்திலே வசித்தார்கள். அந்த தொலை தூரம் என்னுடைய அமல்களில், ஏடுகளில் எழுதப்பட வேண்டும் என்று அவர்கள் அதை மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். மஸ்ஜித் பைத்துக்குள்ளி தகி, ஆரம்பத்தில் சில குர்ஆன் வசனங்களை ஓதினேன். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடியவர் மன் ஆமன பில்லாஹ், ஈமான்தாரி. மஸ்ஜிதை செழிப்பாக்குவார்கள் ஈமான்தாரிகள் தான். இன்னமா மஸ்ஜிதை செழிப்பாக்குகின்றவர்கள் என்றால் அவர்கள் ஈமான்தாரிகள் தான்.
எனவே மஸ்ஜிதுக்குள் இருப்பதற்கு இன்பம் இல்லையா, லைப் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மஸ்ஜிதுக்குள் இருப்பது போரிங்கா? என்னுடைய ஈமானை பற்றி நாம் பயப்பட வேண்டும். என்னுடைய ஈமான் பயங்கரம். மஸ்ஜிதில் இருப்பது நிம்மதியா, சந்தோஷமா, இன்பமா? மஸ்ஜிதுக்குள் இருப்பது எனக்கு ஒரு நல்ல ராஹத்தா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிவிட்டான், மன் ஆமன பில்லாஹ், ஈமானுடைய அடையாளம், இதா ரஅய்துமுர் ரஜுல் யாதாதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதர் மஸ்ஜிதோடு நெருங்கிய உறவை பேணுகிறார், அடிக்கடி யாதாது நோமலாக போய் வருகிறார், அடிக்கடி போய் வருகிறார், அடிக்கடி மஸ்ஜிதுக்கு போய் வருகிறார், அவர் மூமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவர் விசுவாசி என்று சான்று பாருங்கள். குர்ஆன் ஆயத், ஹதீஸை நினைத்தேன். அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கருடைய பேரன், அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன், நபியுடைய மச்சானுடைய மகன். ஓய்வு நேரங்கள் அவர்கள் இருப்பது மஸ்ஜிதில் தான். குடும்பத்துக்குரிய நேரம், வியாபாரத்துடைய நேரம் போக அதிகமாக மஸ்ஜிதில் தான் இருப்பார்கள். சில கேட்பார்கள், என்ன துனியாவுடைய தொழில் விடயங்கள்? ஆம், துனியாவுடைய விடயத்தில் ஈடுபடுகிறேன், அதை நேரத்தை குறைத்துக் கொள்கிறேன், மறுமை பயணத்துக்கு ஆஹிராவுக்கு கூடுதலாக சம்பாதித்துக் கொள்கிறேன். மஸ்ஜிதில் நட்டப்பட்ட தூண் போன்று நின்று வணங்குவார்கள் என்று வந்திருக்கிறது. அன்பானவர்களே, அதே போன்று அடுத்த மஸ்ஜிதுக்குள்ளே சம்பந்தப்பட்ட சிறப்புகளில் வருகிறோம். சுன்னத்து தொழுதோம், உட்கார்ந்தோம், இக்காமத்துக்கு 3 நிமிடம் இருக்கிறது, இக்காமத்துக்கு 5 நிமிடம் இருக்கிறது. குர்ஆன் திலாவத், திக்ர், தஸ்பீஹாத்துகளிலே அதானுக்கும் இக்காமத்துக்கு இடையிலே துஆக்கள் மறக்கப்பட மாட்டாது என்ற அடிப்படையிலே துஆக்களில் ஈடுபடுகிறோம். அது வெறும் திக்ரோ, துஆவோ, குர்ஆன் திலாவத்தோ மாத்திரமல்ல, மகானதி ஸலாத்து தஹ்பிசுஹு, அவரை தொழுகை, ஒரு நேர தொழுகை தடுத்து வைத்திருக்கும் காலமெல்லாம், ஒரு நேர தொழுகை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம், மாதாம ஃபி ஸலா, அவர் தொழுது கொண்டுதான் இருக்கிறார். மஸ்ஜிதிலே அமர்ந்திருப்பதே தொழுகை. மஸ்ஜிதிலே ஒரு நேர தொழுகையை எதிர்பார்த்து இருப்பது தொழுகை. அமர்வே தொழுகை என்றால் தொழுகைக்கு என்ன சிறப்பு?